லெட்ஸ் ப்ளே மைண்ட் கேம். வேர் இஸ் த மவுஸ்? இப்போ எலி எங்கே இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு எலி மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா அதுதான் மவுஸாக இருக்கும்னு நினைக்கேன். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்குது. எனக்கு அப்போவே தெரியும். என்ன வரம்படிக்கு இயர்ஸை ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். மேபி அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ கரெக்டாக இருக்குது. திஸ் டாஸ்க் இஸ் ஃபார் யூ. ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ வைல் செக்கிங் இஸ் ஃபோன் நம்ம வந்துட்டு அந்த மெசேஜை வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெசேஜ் வச்சு பார்க்கும்போது இட் இஸ் சூசைட் ஆர் ஆக்சிடென்ட்டுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இந்த ஃபைனல் டாஸ்கில் வந்துட்டு நம்ம இது வந்து ஆக்சிடெண்ட்டாக இல்லை ஹைஜாக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நிறைய திங்ஸ்லாம் வெளியில் கிடக்கு, இது என்னெல்லாமோ பெட்டி அது இதுன்னு இருக்குது. வெயிட், இந்த பிளாக் பாக்ஸுங்கிறதான் எல்லா ஏரோப்ளைன் கிராஷ் ஆனாலும் கண்டுபிடிப்பாங்க. அதில் மெசேஜ் இருக்கணும். இங்கே பாருங்களேன், கொடுத்துருக்கிறத படி பார்த்தா இது வந்து ஆக்சிடென்ட் இல்லை, ஹைஜாக் தான். எனக்கு ஆக்சுவலாக பசில் அரேஞ்ச் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு பசில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சின்ன வயசுலேருந்து நம்ம புக்ஸ்லேயோ சரி இல்லை கார்ட்ஸ்லேயோ விளையாடும் போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஃபைனலாக ஒரு சூப்பரான ஒரு டயக்னமெட்டிக் இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் எப்படியே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டாவோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியுது. ஓகே, நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, மதர் அண்ட் சைல்டு பேண்டா இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பசில்.